டிசம்பர் மாதம் 20 நாட்களில் நடைபெற்ற சம்பவங்கள். 72 மணி நேரத்தில் 25 இஸ்ரேல் படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவு செய்தியாளர் அபு உபைதா கூறியுள்ளார். அதேபோல் இஸ்ரேலின் மர்கவா டேங்க்ஸ் மற்றும் அர்மோர்ட் பர்சனல் கேரியர்ஸ் வாகனம் உள்ளிட்ட 41 இராணுவ ஊர்திகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியுள்ளதாவது, 2 சுரங்கங்களில் நுழைய முயன்ற இஸ்ரேல் படையினர் எங்கள் வலையில் சிக்கினர். இதேபோல் அவர்கள் தங்கியிருந்த கட்டிடம் ஒன்று தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. கான் யூனிஸில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றன. சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வருகிறோம். ஒரு இடத்தில் நாங்கள் தாக்குதல் நடத்தும் போது அதில் சிக்கிய இஸ்ரேல் வீரர்களை காப்பாற்ற மற்றொரு குழு வரும்போது அந்த குழுவையும் தாக்கி வருகிறோம். எங்களது இந்த திட்டங்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளது. கிழக்கு ஜபாலியாவில் ஸ்னைப்பர்கள் குறிப்பிடத்தக்க இலக்கை அடைந்துள்ளனர். இதற்காக கவுல் ஆன்டி மெட்டீரியல் ரைஃபிள் எனப்படும் காசாவில் தயாரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த துப்பாக்கியை பயன்படுத்தி வருகிறோம். டெல் அவீவ் மற்றும் கிரியட் ஸ்மோனா நகரங்கள் மீது காசாவில் இருந்தும் தெற்கு லெபனானில் இருந்தும் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. காசாவில் மற்றும் எல்லைப்புறங்களில் உள்ள இஸ்ரேல் படைகள் மீது எறிகணைகள், ராக்கெட் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. டிசம்பர் மாதம் மட்டும் 20 நாளில் 297 இஸ்ரேல் வாகனங்கள் முழுமையாகவோ பகுதியாகவோ அழிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கூறியுள்ளார்.